உபாகமும் 30ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உபாகமும் 30ஆம் அதிகாரம் வசனம் 5 என்று சொல்லுகிறது. உபாகமும், உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். உன் சந்ததிய ஆண்டவர் பெருக பண்ணுவார். பொதுவா நிறைய பெற்றோர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்றைக்கு உன் பிதாக்களை பார்க்கிலும் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம வாழ்க்கையில நாம ஆசீர்வாதத்தை விட நம்ம பிள்ளைகளை, நம்ம சந்ததிய ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த பட்டணத்துல அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதற்கு தான் நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம். நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். ஒரு குடும்பத்துல ஒரு அருமையான தாயார் இருந்தாங்க. அந்த தாயாருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஒரு மகள் பிறந்திருந்தால், சரியாக அவருடைய கணவருக்கு 48 வயது ஆகும் பொழுது திடீரென்று அவருக்கு என்ன வியாதினே தெரியல. வியாதி வந்தது நிமித்தமாக அவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு 7 நாள்ல அந்த கணவனார் இறந்து போனார். அப்ப இறந்து போனதுக்கு பிறகு அந்த குடும்பத்துல அந்த தாயாரும் அந்த மகளும் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி அந்த மகளுக்கு வளர்த்தார்கள், படிக்க வச்சாங்க, ஆளாக்குனாங்க. அந்த மகளுக்கு ஒரு திருமண வயது வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு நல்ல திருமணத்தை பண்ணி ஒரு நல்ல கணவர் அவர்கள் வாழ்ந்தார்கள். பாருங்க, அதே மாதிரி அந்த மகளுடைய கணவனாருக்கு 48 வயது ஆகும் பொழுது அவரும் சடனா ஒரு வியாதியில படுக்கிறார். அப்போ என்னன்னே புரியல. அப்போ இவங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஞாபகப்படுத்துறார் அந்த தாயாருக்கு. இதே மாதிரி தான் தன்னுடைய கணவனார் 48 வயதா இருக்கும் பொழுது திடீர்னு வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணப்பட்டு 7 நாள்ல மரிச்சு போனார். அப்போ இந்த சம்பவம் அந்த தாயாருக்கு ஞாபகம் வருது. வந்த உடனே அவங்க நல்ல இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்து இருக்கிறதுனால அந்த தாயாருக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், நீ என்ன பண்ணு, 7 நாட்கள் நீயும் உன் மகளும் சேர்ந்து அந்த 7 நாட்கள் உபவாசம் போட்டு உன் மகளுடைய கணவனாருக்காக நீங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு உணர்வு உள்ள வருது. அப்ப அதே மாதிரி அந்த தாயாரும் அந்த மகளும் 7 நாட்கள் நல்லா உபவாசம் போட்டு தெய்வ சமூகத்துல ஜெபித்தார்கள். அந்த மரண கட்டுகளை, அந்த சாபங்களை கடிந்து 2 பேரும் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த 7 நாட்களுக்கு பிறகு அந்த கணவனார், அந்த மருமக நல்ல சுகம் பெற்று எழும்பினார். அப்போ இன்னைக்கு என் செய்தி என்னன்னா, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய 3 குறிப்புகள். ஒரு பெற்றோரா வந்திருக்கீங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நோட் பண்ணிக்கிங்க. ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய 3 முக்கியமான ஜெப குறிப்புகள். அதுல 1 யோபு 1 அதிகாரத்தினுடைய 5வது வசனம். யோபு 1 அதிகாரத்தினுடைய 5வது வசனம். விருந்து செய்கிற அவருடைய நாள்முறை முடிகிற பொழுது, யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து என்று அவன் பாருங்க, அவன் பார்க்கல, அவன் நினைக்கிறான், ஃபீல் பண்றான். என் பிள்ளைங்களாம் ஒண்ணு கூடி என்ன பண்றாங்க, விருந்து சாப்பிட்றாங்க. எப்பவுமே ஒரு விருந்து வீட்டுல உட்காந்து ஜாலியா பேசும்போது சிரிக்கும் போது அங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோன்றது ரொம்ப முக்கியம். நான் ஒண்ணுமே இல்லாம தான் பேசினேன், ஆனா அது அவங்க வேற விதமா அதை அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நான் அந்த சகோதரர்கள் பேசும்போது ரொம்ப கவனமா நான் பார்ப்பேன்.
தப்பு கிடையாது. ஜாலியா இருக்கணும், விளையாடணும். நம்ம எங்கெங்க நமக்கு என்ஜாய்மெண்ட் இருக்குது சொல்லுங்க? சர்ச்சுக்கு வரோம், ஜெபம் பண்றோம், போறோம், வீட்டுக்கு போறோம், வெளியே வரோம், அவ்வளவுதான். இவங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது சபைக்குள்ள சொல்லுங்க? அப்போ இருக்கிற ஒரு 4 பேர் ஜென்ஸா இருக்கட்டும், இல்லை 4 லேடிஸா இருக்கட்டும், நீங்க பிள்ளைங்களா இருக்கட்டும், நம்ம பேசுறது தப்பு இல்லை, ஜாலியா பேசணும். ஆனா அதே நேரத்துல ஒருத்தருடைய உருவத்தை வச்சோ, அவங்களுடைய குறைவுகளை வச்சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. குண்டா இருக்கிறான், ஒல்லியா இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க, நோஞ்சா மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி உருவத்தை வச்சோ, அவங்களுடைய குறைவுகள் அதை வச்சோ நம்ம யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது? கேலி பண்ணி பேசிடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அவருடைய வீக்னஸ் வச்சு, பலவீனத்தை வச்சு நம்ம பேசும் பொழுது அது நிச்சயமா இங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் மனசுல ஒரு பாதிப்பை உண்டாக்கும். எத்தனை பேர் புரியுது? நம்ம பேசும்போதே கவனிக்கணும், அவங்க முகம் மாறுதா, இல்லை அவங்க வந்து இதை ஜாலியாக எடுத்துக்கிறாங்களா, இல்லை அவங்க ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வேணும். நம்ம ஏதோ நம்ம பேசின வார்த்தை இல்லை, சட்டுன்னு உங்கள் முகம் மாறிடுச்சு, இது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், அவன் என்ன நினச்சா எனக்கு என்ன வந்துச்சுன்னு விட்டுட்டு போகக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மால ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது நிச்சயமா அவங்க போய் என்ன செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று வீட்டில் போய் சொல்லுவாங்க, 2 ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லுவாங்க, என்னை இப்படிலாம் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்போ அப்படி பேசும்பொழுது ஆண்டவர் சரி போடா, அப்படி விட்டு போடா அப்படின்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டாரு. அவரு என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்படியான்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுவார். விளங்குதா உங்களுக்கு? கஷ்டப்படுவார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒருவேளை என் பிள்ளைங்க கூடி ஜெபம் சாப்பிட்றாங்க, ஓகே தான். ஆனா அந்த மாதிரி பேசும்பொழுது எங்கேயாவது என்ன பண்ணிருப்பாங்க? தேவனை இருதயத்துல தூஷித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அந்த விருந்துக்கு அப்புறம் அழைத்து அனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து லக்கத்தின்படியும் செலுத்துவான். அப்போ முதலாவது நான் சொல்றேன் கவனிங்க, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்முடைய பிள்ளைகளின் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? நம்ம பிள்ளைங்களுடைய பாவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அப்பா, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்கப்பா, என் பிள்ளைங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்கப்பா, காலேஜுக்கு போகிறாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க, அது போகிற இடங்களில் அவங்க ஏதோ அவங்க ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துக்கிட்டு, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஏதாவது செய்வாங்கன்னா, செய்து கொண்டிருப்பாங்கன்னா, நாங்கள் அவங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே. சொல்லுங்க சிஸ்டர். எந்த பிள்ளைய நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எதை பெற்றோர்கிட்ட சொல்ல போறது கிடையாது. அவங்க வெளியே போயிட்டு எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாது. உண்மைதானே? தெரியாது. அல்லேலூயா. ஒரு பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலங்க. நம்ம வெளியே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்க எங்க தான் போறாங்க? வேலைக்கு தான் போறாங்க, ஆபீஸ் தான் போறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நம்ம அசந்தா அவ்வளவுதான், நம்மளே ஏப்பம் விட்டுறாங்க. ஆமே. ஆனா நம்ம பிள்ளைங்களை நம்பாம இருக்க முடியாது. பிள்ளைங்களை எப்பவுமே எப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது? சந்தேக கண்களோடு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைங்க ஒரே வார்த்தை சொல்லும், யார் என்ன நம்புறாங்களோ இல்லையோ, நீ என்ன நம்பு, நீ என்ன நம்ப மாட்டியா, என்ன நம்ப மாட்டியா? விளங்குதா உங்களுக்கு? அதாவது அதிகப்படியான நம்பிக்கையும் பிரச்சனை தான். அதே நேரத்தில் சொல்லுங்க, ரொம்ப எனக்கு ஏதாவது சொன்னா கூட சில பேர் அதெல்லாம் எனக்கு தெரியும், என் பிள்ளைங்க பற்றி தெரியும், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஒரு ஸ்கூலில் ஒரு பையன், நேற்று எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான். அந்த பையன் மனதில் கொஞ்சம் சரியில்லை, ஸ்கூலில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சரியாக படிப்பு இல்லை, படிப்பில் கவனம் போல். அப்போது பேரண்ட்ஸை கூப்பிட்டு, உங்கள் பிள்ளைய கொஞ்சம் கவுன்சிலிங்க்கு அனுப்புங்க. எதுக்கு கவுன்சிலிங்? அவனுக்கு கொஞ்சம் இப்போ கவுன்சிலிங் தேவைப்படுது, அவன் மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி போகுது அப்படின்ன உடனே இந்த பெற்றோர் கோவம் வந்துருச்சு. அப்போ எங்கள் பிள்ளைங்க நீங்கள் மென்டல் சொல்கிறீங்களா? என் பிள்ளைங்கள மென்டல் சொல்கிறீங்களா? அப்போ அது புரியுதா உங்களுக்கு? அதாவது அவங்க ஆசிரியர், டீச்சர், அவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுடைய மைண்டு தெரியும். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா கவுன்சிலிங்ன்றது தப்பே கிடையாது.
இன்னைக்கு கவுன்சிலிங்னே ஒரு படிச்சு அதுக்குன்னே இருக்கிறாங்க. உண்மையை சொல்றேன், அது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கவுன்சிலிங் ரொம்ப தேவை. அவங்க கிட்ட போய் பேசும் பொழுது அவங்க நமக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வருவாங்க. அப்போ சொல்லும் போது நீங்க என்ன மென்டல் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அப்போ என் பிள்ளை மேல தேவையில்லாம, ஆனா அவன் அதே மாதிரி தான் படிப்புல நாட்டம் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப வீக்கா போய்கிட்டே இருக்கிறான். அதாவது நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம நம்புறது தப்பு இல்லை, நம்ம பிள்ளைங்களை ஸ்ட்ராங்கா நினைக்கிறது தப்பு இல்லை. சில பலவீனங்களை நம்ம ஒத்துக்கணும். ஒரு பெற்றோர்ன்றது சும்மா கிடையாது. பிள்ளைகளை நடைய வச்சு, அவங்க உடைய வச்சு, அவங்க போக்கு வரவை பற்றி நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணணும். சும்மா ஒன்று கத்துறவங்க கையில் பிள்ளைங்களை தூக்கி கொடுத்துடல, தானா அது பாட்டுல தானா வளராது. நம்ம கவனிக்கணும். ஏன் அவன் செயலில் ஏதாவது மாற்றம் இருக்குதா, பேசுகிற விதத்தில் மாற்றம் இருக்குதா, நம்மக்கிட்ட கம்யூனிகேஷனில் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா, அப்படி தனியாக உட்காந்துருக்காங்களா. அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு இருக்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கிறாங்கன்னா கவனிக்கணும். நம்ம பிள்ளைங்களை கவனிக்கணுமா? ஆமா. அதுக்குன்னு பிள்ளைங்களை சந்தேக பார்வையோடயே பார்த்துருக்க கூடாது. யார்கிட்ட பேசுற, ஏன் அங்க நினைக்கிறேன், அப்படியும் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில பேலன்ஸா தான் இருக்கணும். ஒன்னு ஏற்றியோ ஒன்னு இறக்கியோ இருக்கக்கூடாது. நாங்களாம் இருந்த காலத்துலன்னா நம்ம இருந்த காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேற. இன்னைக்கு எதிர்பாலினரோடு படிக்கிறாங்க, எதிர்பாலினரோடு வேலை செய்யறாங்க, எதிர்பாலினரோடு டிராவல் பண்றாங்க. சொல்லுங்க ஆமே, அப்படிலாம் இருக்குது. சொல்றாங்க நீங்க இந்த ரேபிடோன்னு ஒன்று 2 வீலர்ல இருக்குதா, அந்த ரேபிடோ 2 வீலர்ல பொம்பளை பிள்ளைங்க ஏறிட்டு போறாங்க. அது ஒரு டாக்ஸி மாதிரி பைக்ல போய் இறங்குறது. சொல்லுங்க ஆமே. அதாவது ஒரு கொடுமையான காலத்துல தான் வந்திருக்கிறோம். அதனால நம்ம அதெல்லாம் கடந்து தான் நம்மளும் வந்திருக்கிறோம். நமக்கும் அந்த போராட்டங்கள்லாம் வந்து தான் நம்ம இங்க நின்றுட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு நான் என்ன பாஸ்டர் பண்ணணும்னா, உங்க பிள்ளைகளுக்காக, அவங்க பாவங்களுக்காக தவறு செய்யறாங்கன்ற ஒரு உணர்வு எனக்கு உள்ளுணர்வு வருது பாஸ்டர்னா, தயவு செஞ்சு முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம பிள்ளைங்களுக்காக திறப்புல முட்டி போட்டு தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் அவனை கேட்டு மாத்துறது, திருத்துறது, கேட்கறது, அடிக்கிறது அதெல்லாம் 2வது பட்சம். எடுத்தோடனே அடிச்சு, எடுத்தோடனே கோவப்பட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காக. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவரே, எனக்கு என்னவோ அவன் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஆண்டவரே, எனக்கு என்னவோ ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி தோணுது ஆண்டவரே, ஆனா நீர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர். நான் பேசினா என் மேல கோவப்படுவான், நான் பேசினா என் மேல எரிஞ்சு விடுவான். இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஊன்னு சொல்லிட்டா போதும். சொல்லுங்க ஆமே. ஒன்னும் சொல்லக்கூடாது, ஒன்னும் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப யாரும் முன்னமா அந்த நாட்கள் இருந்த மாதிரி நீங்க எந்த பெற்றோரும் ரொம்ப பிள்ளைங்களை அடிக்கிற மாதிரி நான் பார்க்கல. நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. இங்க இருக்கிற பெரும்பாலான பெற்றோர் நம்ம எல்லாம் அடி வாங்கி தான் என்ன பண்ணிருப்போம், இந்த இடத்துல உட்காந்துருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாருமே பிள்ளைங்கிட்ட எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் லெவல்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது ரொம்ப நல்லது. நம்ம பிள்ளைங்களோட கூட நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல நண்பனை போல அப்படி நம்ம பேசி பழகணும். நம்ம அப்பா அம்மா அந்த மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த நாட்கள் கடந்து வந்துட்டோம். இப்போ சோஷியலா வந்துட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. சோஷியலா வந்துட்டோம். ஆமா, புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்படி சோஷியலா இப்போ அந்த காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம் நம்ம. சொல்லுங்க ஆமே. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஒரு பெற்றோரால தான் நம்ம பிள்ளைங்களுக்காக உண்மையா சின்சியரா ஜெபம் பண்ண முடியும். சத்தமா ஆமேன் சொல்லுங்க ஆமேன். சரி, 2வது சொல்றேன். 2வது காரியம், ரூத் 3ஆம் அதிகாரம் 10யும் 11யும் வாசிங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 10யும் 11யும் சீக்கிரம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினாலே உன் முந்தின நற்குணத்தை பார்க்கவும். திரும்ப ஒரு முறை வாசிடுறேன், திரும்ப வாசிமா. என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும்
ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகு போகாததுனால. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும். இன்னைக்கு ரெண்டாவது சொல்றேன், நம்ம ஜெபிக்க வேண்டிய ரெண்டாவது குறிப்பு, நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல எதுக்காக ஜெபம் பண்ணணும்? நீங்க இப்படி கூட பாவங்களுக்காக இல்ல அவங்களுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், நம்ம காலங்கள்ல இருந்த மாதிரி பாவ போராட்டங்கள் இன்னைக்கு எத்தனையோ மடங்கு நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு. சொல்லுங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம காலகட்டத்துல பாவம்னு பார்த்தா பெருசா ஒண்ணு பார்க்க முடியாது. ஒரு ஆபாசமான விளம்பரங்களையோ ஒரு ஆபாசமான ஒரு வால் போஸ்டரோ எதுவுமே பெருசா நம்ம அந்த நாட்கள்ல பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே கண்ணுக்கு எட்டின கைக்கு எட்டின தூரத்துல இருக்குது. நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கடக்க முடியல. அதை சொல்லுங்க, அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஆண்கள் ஸ்கூல்ல படிச்சிருப்போம், பழக்க வழக்கங்கள் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை, கோயட்ல இருக்கிறோம். என் ஸ்கூல் பையன் பாய் ஃப்ரெண்டு, என்னதுங்க சொல்லுங்க, ஃப்ரெண்டு தான். அது பாயா இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிடறோம், அது எப்படி உனக்கு பாய் ஃப்ரெண்டு போன் பண்ணுவான், உனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்டு போன் பண்ணுவா? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. ஒரு பையன் பேசுறதுனாலே என் பொண்ணு தப்புன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. என்ன பாஸ்டர் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்ல எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல பாஸ்டர், கரெக்டா பேசுங்க அப்படின்றீங்களா? அதாவது ஒரு தராசுன்னா ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஒன்னு ஏறியோ ஒன்னு இறங்கியோ இருந்தா அந்த தராசு, அதான் பைபிள் சொல்லுது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ கர்த்தருக்கு பிரியம். அப்புறம் கள்ள தராசோ அப்படின்னு என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே பேலன்ஸா பேசணும், பேலன்ஸா பார்க்கணும். உன்னை ஏற்றியோ உன்னை இறக்கியோ பார்க்க கூடாது. அது எப்படி நீ தப்பு பண்ணுவ, பைபிள் எடுத்துட்டு போற கர்த்தருடைய பிள்ளையா இருந்துகிட்டு எப்படி நீ பண்ணுவ, அதான் பண்ணிட்டனே. என்ன சொல்லணும், தப்பு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு வராதுன்னு சொல்லி கொடுக்கூடாது பிள்ளைங்களுக்கு. வருமா, உன் வயசு அப்படி, உன் சூழ்நிலை அப்படி. ஆனா அதெல்லாம் நீ தான் கவனமா மேற்கொள்ளணும். எத்தனை பேர் புரியுது? இந்த பேசுற விதம் ஒண்ணு இருக்குல்ல, அதுலயே பிள்ளைங்க பண்ணிடணும். சரி போட்டோம். ரெண்டாவது சொன்னேன், பிள்ளைகளுக்காக எதுக்காக ஜெபம் பண்ணணும்? பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஓனாய் மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பாரு வாலிப பசங்க, வாலிப பொண்ணுங்க. நேற்று நாங்கள் குறுக்குப்பேட்டையில் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. நான் கவனிக்கல, பாஷமா தான் கவனிச்சாங்க. அந்த இருட்டான சைடு ஒரு வாலிப பிள்ளை நிக்கிறான், 2 பசங்க கூட நிக்கிறானுங்க. அப்போ என்ன சைட்ல பாருங்க நாங்க எனக்கு பார்க்கவே அங்க எப்படி சொல்றேன்னா, வண்டி அந்த சூழ்நிலை பார்க்க முடியல. அப்போ ரொம்ப கவனமா இருங்க. அதான் சொல்றேனே, பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, பேசுறது தப்பு இல்லை, ஒரு லிமிட் நமக்கு வேணும். இவ்வளவுதான் என் லிமிட். இந்த லிமிட்டை நான் என்ன பண்ணிடக்கூடாது. என் வண்டியில 120 இருக்குமா ஸ்பீடு, வண்டி 2 வீலர்ல 120 இருக்கும், காருன்னா இன்னும் அதிகமா இருக்கும், 200 வரும். ஆனா ஸ்பீடு இருக்குதேன்றதுக்காக நான் என்ன பண்ணிடக்கூடாது, போகக்கூடாது. எனக்கு இந்த ரோட்ல 40-30 தான் போகணுன்ட்டு டிராஃபிக் ரூல்ஸ் விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இன்னும் ஹைவே போனீங்கன்னா ஒரு 60 போகலாம், அவ்வளோதான். எனக்கு லிமிட் அவ்வளோதான். இல்லை 80 போகலாம், அவ்வளோதான் லிமிட். இல்லை என் வண்டியில் 120 இருக்குன்றதுக்காக நான் லிமிட்டை தாண்டினேன்னா, விளங்குதா? எப்போ நம்ம வாழ்க்கையில பாதுகாக்கப்படணுங்க. அதான் சொல்ற, பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு லெவலுக்கு மேல ஒரு கூட படிக்கிற பையனா இருந்தாலும், வேலை செய்யற பையனா இருந்தாலும், இல்ல உடன் பிறந்தவங்களா இருந்தாலும், நம்மள ஒருத்தவங்க தொடும் பொழுது எப்படி எந்த விதத்துல தொடுறாங்கன்றத என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணும்.
அது நம்மளால அறிய முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமே. அதான் சொல்லுவாங்க, குட் டச் பேட் டச். நல்ல தொடுதல் கெட்ட எண்ணத்தோடு தொடுதல். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை என்ன பண்ணணும்? கவனிக்கணும். நம்ம மாமா தானே, நம்ம பெரியப்பா தானே, நம்ம சித்தப்பா தானே, நம்ம தாத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி என்ன பண்ணக்கூடாது? மடியில உட்காந்துடக்கூடாது. நம்ம பெற்றோரை சொல்ல, போயேண்டி, பெரியப்பா தானே கூப்பிடுறாரு, சித்தப்பா தானே கூப்பிடுறாரு, போய இருக்கிறீங்களா? நான் ஏதாவது ஊர்ல நடக்காததை பத்தி பேசுறேன்னா இல்ல நடக்கிறதான் பேசிட்டு இருக்கிறேன்னா? சொல்லுங்க சிஸ்டர். அல்லேலூயா. தன் சொந்த குடும்பத்தாலேயே அபியூஸ் பண்ணப்பட்ட நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. வெளியில சொல்ல முடியாது. சொன்னா அவங்க வீட்டில் பிரச்சனை வரும். பிள்ளைங்க சொல்றேன், அந்த வீக்னஸை சில பேர் தவறா பயன்படுத்திக்கிறாங்க. நீ சொன்னா பிரச்சனை வரும் வீட்டில், உன்னால எங்க குடும்பம் தான் ஆயிரும் அப்படின்னு உடனே இந்த பிள்ளைங்க. அது கவனமா இருங்க, கவனமா இருங்க. சொல்லுங்க ஆமே. யாரையும் ஒரு லெவலுக்கு மேல நம்ம மேல கைப்பட நம்ம இடம் கொடுக்க கூடாது. டச் பண்ண இடம் விடக்கூடாது. அது நமக்கும் பாதுகாப்பு, சொல்லுங்க அவளுக்கும் பாதுகாப்பு, ஒரு லெவல். அப்போ நம்ம ரெண்டாவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்னன்னா, என் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக. மூணாவது நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆதியாகமும் வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். படிங்க பார்க்கலாம். இஸ்மவேல் உமக்கு முன்பதாக என்று ஆபிரகாம். அப்ப மூணாவது சொல்றேன், நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக ஜெபிக்கணும். என்ன எதிர்காலத்துக்காகனா, என் பிள்ளைங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் நல்லா செட்டில் ஆகணும் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஏற்ற காலத்துல நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் ஆண்டவரே. ஆமென். திருமண வாழ்க்கை அமைந்து நல்ல வேலை, வீடு, வாகனத்தோடு எங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க வாங்கி திறந்து. என் பிள்ளைங்க செட்டில் ஆகணும். என்ன ஆகணும்? செட்டில் ஆகணும். செட்டில்னா என்னது? நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல வாகனம், ஆமென், நல்ல குடும்பம், பேர பிள்ளைங்க. அப்படி அவன் நிக்கணும். அவன் சொந்த காலில் அவன் நிக்கணும். நீங்க எங்க நிக்க விடுறோம்? நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னா கூட நம்ம தான் கேட்கணும், நம்மளதான் கேட்கணும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அது பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி ஓகே. ஆனா திருமணம் ஆனதுக்கு பிறகு அவன் குடும்பத்தை குறிச்சோ மனைவியை குறிச்சோ உங்ககிட்ட ஆலோசனை கேட்க வந்தானா, ஒரே வார்த்தை சொல்லுங்க. உன் பிள்ளை, உன் குடும்பம், உன் மனைவி, உன் கணவர், உன் பிள்ளைங்க, உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய். நீங்க அப்படி பேசி பழகுங்க. இல்ல உன் பிள்ளைங்க விஷயமா இருந்தா கூட சரி, உன் குடும்ப விஷயமா சொல்லி நான் நினைக்கிறத தான் நீ செய்யணும்ட்டு தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கே என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா +2 முடிச்சது என்ன பண்ண போற, அப்படி என்ன படிக்க வைக்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவன் என்ன விரும்புறான், அவன் என்ன ஆகணும்னு விரும்புறான். இப்போ தம்பி படிச்சு முடிச்சோன்னு நான் கேட்டேன். 10th முடிச்சான். என்னடா மெடிசன் படிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா. அவன் நமக்கு ஆசை தான், நல்லா படிக்கிற பையன் தான், படிச்சு ஒரு டாக்டரா வந்தா ஒரு 10 பேருக்கு ஊசி போடலாம்ல. சொல்லுங்க. அவன் ஆசை தான். ஆனா அவனுக்கு அதுல என்ன இல்லை? விருப்பம் இல்லை. சரி, விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டேன். சரி, ஓகே விடு. அடுத்து என்ன பண்ண போற? இது ஓகே போ. ஸ்கூல்ல சீட்டு வாங்குறதுக்கு, +1 சீட்டு வாங்குறதுக்கு ஃபாதர் கேட்கிறாரு, எதுக்கு நீ இந்த குரூப் எடுக்கிற, நீ படிச்சு முடிச்சு என்ன ஆக போறன்னு கேட்கிறாரு. அவன் திருன்னு முழிக்கிறான். எங்களுக்கே என்ன ஆக போறான்னு தெரியாது. அவனை கேட்கிறாரு, ஃபாதர் கேட்கிறாரு. அவன் அப்படியே முழிக்கிறான். அவரு திட்டுறாரு, எங்க எதிரிலே திட்டுறாரு. நீ என்ன ஆக போறன்னு தெரியாமே நீ படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆமே. உடனே அந்த நேரத்தில் அவனுக்கு ஏதோ ஒன்று வந்துச்சு, வாயில சொல்லிட்டான். அப்போ சொன்னேன், நம்ம பேரண்ட்ஸ் இல்லை, பயப்படுறான் சார் அப்படின்னு. பயந்தா எங்களுக்கு ஒரு டோஸ் விழுதாங்க.
பயந்தா எப்படிங்க இவ்வளோ இப்போ 11th போகிறான் பயப்படுறான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ நமக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, ஒரு ஃப்யூச்சரை குறித்து தெளிவாக இருங்க. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் படிப்பு முடித்தோம், ஆமே தப்பா ஒரு கழுதையோ அப்புறம் ஒரு ஆட்டியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 குட்டியை போட்டுட்டு அப்படியே அதுக்கா கிடையாது. லைஃப்பில் செட்டில் ஆகணும். பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை செய்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. நான் வந்து என்ன பண்ணணும், படித்து ஒரு நல்ல ரேங்க்கில் வந்து நல்ல ஆஃபீஸராக ஆகணும். சத்தமாமே அந்த இடத்துல உட்காரணும். அல்லேலூயா. அந்த அந்த மாதிரி நீங்கள்லாம் நினைக்கணும். அந்த மாதிரி நினைக்கணும். சொல்லுங்க ஆமென், ஆமென். அந்த அந்த பேரை நம்ம மூலமா பெற்றோருக்கு வாங்கி கொடுக்கணும். ஆமென். ஆமாம், மற்றதெல்லாம் அம்மா அது நடக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் கண்டிப்பாக நடத்துவாரும்மா. ஆமென். ஆமாம், நம்ம இந்த வாழ்க்கையில் எங்கள் அப்பா கஷ்டப்படுற மாதிரி நம்ம பார்க்குறோம்ல, கண் எதிரில் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு ரொம்ப யார் நம்ம தானே பார்க்குறோம். சொல்லுங்க பிள்ளைங்க, சொல்லுங்க, நீங்கள் தானே கை கால் அமைக்க விடுறீங்க. சொல்லுங்க, அப்போ நம்ம அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஃபேமிலியில் நம்ம நல்லா படித்து முன்னுக்கு வரணும், செட்டில் ஆகணும்டா. சத்தமாக சொல்லுங்க. எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறேன்னா நான் தான் படிச்சிருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அது எதனாலன்னா என்னால் கிடையாது. நான் 6th 7th வரும்போதெல்லாம் ஓரளவுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். அதனால ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டு அழகாக கொண்டு வந்துட்டார். சொல்லுங்க ஆமென். அதனால ஊழியத்துக்கு அழைச்சதுனால வந்துட்டேன், அவ்வளோதான். நான் சொல்கிறேன், 3 விஷயம் சொல்கிறேன். நம்பர் 1, நம்ம பிள்ளைகளின் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்க தலைமையில் கை வச்சு ஜெபிக்காம உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க. வேலைக்கு போனால், எங்கே போனாலும் சரி, படிக்க போனாலும், காலைல கூட தம்பி ஸ்கூலுக்கு போனான், நின்று ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு தான் போகிறோம். அவன் கையை வச்சு ஜெபம் பண்ணி தான். இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கஷ்டப்பட்டு தலை வாரி இருப்பாங்க. இப்போ கையை வச்சா அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அங்கே வச்சுக்கிட்டு அப்படியே ஆட்டி வாரின தலையெல்லாம் பிச்சிடக்கூடாது. விளங்குதா? அதுமே சில பிள்ளைங்க கையை வைக்கவே விடாதுங்க. அந்த மாதிரி தருணத்தில் தூங்குனதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. யாரு? நம்ம இல்லை. ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னார். ஒரு மூத்த ஊழியக்காரு, அவர் என்ன செய்வாருன்னா, அவங்க பிள்ளைங்கள்லாம் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் அந்த அறைக்குள்ளே போய் பக்கத்தில் முட்டி போட்டு நேர் முழங்கால இந்த பிள்ளைகள் நேராக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவாரோம். ஆண்டவரே, ஒரு நல்ல ஊழியக்காரனாக வரணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க நல்ல ஊழியக்காரனாக வரணும் ஆண்டவர். அப்படியே ஜெபம் பண்ணுவாரோம், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபம் இன்னைக்கு அந்த முழு குடும்பமே ஒவ்வொரு சபையை நடத்திட்டு இருக்கிறாங்க. சில சொல்றது எனக்கு புரியுது. எங்க பாச கையை வைக்க விடுறான், தலையில விடமாட்டான். ஆனா அவன் அசந்து தூங்கின பிறகு அந்த பெட்டுக்கு பக்கத்துல போய் முட்டி போட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிப்பாரு. நான் சொல்றேன், நம்ம பிள்ளைகளுக்காக உங்களை விட யாரும் அழகா ஊழியக்காரன் கூட ஜெபம் பண்ண முடியாது. சத்தமாவே மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. 2வது, பிள்ளைகளை பாதுகாப்புக்காக. பிள்ளைங்க தப்பு பண்றாங்கன்னு இல்லம்மா, அந்த 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 மாதிரி நடக்குது. பிள்ளைங்க அதாவது எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. தெரிய மாட்டேங்குது இந்த பிள்ளைங்களுக்கு. ஸ்ட்ரகிள். அதான் சொல்றேன், நம்ம காலத்துல இருந்த பாவ போராட்டங்களை விட நீங்க பிள்ளைங்க கடந்து போற பாவ போராட்டம் ரொம்ப அதிகம். ரொம்ப ரொம்ப அதான் அறிவு அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்மலாம் திருமணத்துக்கு பிறகு சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சது, ஒரு வயதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் தெரியுது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. பிசாசு அப்படி எல்லாத்தையும் ஓப்பனா கொண்டு வந்துட்டான். ஆமென். 3வது சொன்னேன், பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக, ஃபியூச்சருக்காக இப்பவே ஜெபம் பண்ணுங்க. என்ன பாஸ்டர், சின்ன குழந்தை பாஸ்டர், அந்த குழந்தைக்காக இப்பவே கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணணும், இப்பவே ஃபியூச்சருக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க பிள்ளைங்க உங்கள் சந்ததி மேல் ஆவியையும், எவ்வளவு அழகான வார்த்தை, இஸ்மவேல் உமக்கு முன்பதாக
பிழைப்பான, அவன் பிழைக்கட்டும் ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுங்க. பாதி வயதில் என் பிள்ளைங்களை எடுத்துடக்கூடாது ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை விட உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். சத்தமாமேன். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல ஆலோசனைகளுக்காக கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் படைக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.